வணக்கம் நண்பர்களே! உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது அக்னி ஆடியோ நாவல்ஸ். கதைகள் சொல்ல மட்டுமல்ல, உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் ஒரு சிறிய முயற்சி இது. காதல், நினைவுகள், வாழ்க்கையின் சின்ன சின்ன தருணங்கள் அனைத்தையும் உங்கள் காதுகளுக்கு கொண்டு வரும் ஒரு பயணம். கண்களை மூடி மனதை திறந்து கேளுங்கள். இது அக்னி ஆடியோ நாவல்ஸ். உங்கள் மனதோடு பேசும் குரல். நான் அக்னி. 3 முடிச்சு. அத்தியாயம் 4. சில நிமிடத்திற்குள் மருத்துவ அறையில் இருந்து மருத்துவர் வெளியில் வர, அதில் வேகமாக எழுந்து கொண்ட சுப்பிரமணியன், டாக்டர், என் பையனுக்கு என்ன ஆச்சு என்று கேட்கவும், இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. தலையில கொஞ்சமா அடிபட்டு இருக்கு. அதுக்கு நாங்கள் ஸ்டிச்சஸ் போட்டு இருக்கோம். எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று எடுத்து பார்க்கணும். உள்ள ஏதாவது டேமேஜ் ஆகி இருக்கா, இல்லை ஏதாவது பிளட் கிளாட் ஆகி இருக்கா அப்படின்னு அப்புறம்தான் தெரியும். கை காலில் கொஞ்சம் அடிபட்டு இருக்கு. அதனால கொஞ்ச நாள் நடக்க முடியாது. மற்றபடி எல்லாம் ஓகே தான். கையிலையும் கட்டு போட்டு விட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் கையை அசைக்கக்கூடாது என்று மருத்துவர் சொல்ல, அதை தவிர வேறு எதுவும் இல்லையே டாக்டர் என்று கேட்கவும், இல்லை, ஆனால் எம்ஆர்ஐ ஸ்கேன், கொஞ்சம் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்க்க வேண்டியது இருக்குது என்று மருத்துவர் சொல்லவும், சரிங்க டாக்டர், என்ன வேணும்னாலும் செக் பண்ணுங்க, என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் என்று சுப்பிரமணி சொல்லவும், ஓகே சார் என்று கூறிவிட்டு அனைவரும் அந்த இடத்தை விட்டு நகர, டாக்டர், என் பையனை பார்க்கலாமா என்று சுப்பிரமணி கேட்கவும், சார், கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அங்கு இருந்து மருத்துவர்கள் நகர்ந்தனர். அப்பொழுதுதான் அவருக்கு அத்தனை நிம்மதியாக இருந்தது. தன் அம்மாவின் அருகில் சென்று, அம்மா பாருங்க, தம்பிக்கு ஒன்றும் இல்லை, டாக்டர் சொல்லிட்டு போறாங்க பாருங்க என்று சொல்லவும், அதில் அவர் கொஞ்சம் சுயநினைவு பெற்று, ஒன்றும் இல்லைதானே என்று பாட்டி கேட்கவும், ஒன்றும் இல்லம்மா என்று தன் அம்மாவிடம் ஆறுதல் படுத்தியவர் அடுத்த நிமிடம் தன் மனைவியை நோக்கி சென்றார். அங்கு பெட்டில் அனுமதிக்கப்பட்டு இருந்த அவர் அப்பொழுதும் மயக்கம் தெளியாமல் இருக்க, அவரின் பக்கத்தில் சென்று, கௌதமுக்கும் ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, எழுந்துரு சாந்தி, இப்படி படுத்துட்டு இருந்தா கௌதமை யார் பார்த்துக்கிறது என்று சுப்பிரமணி கேட்கவும், அதில் அவர் அப்பொழுதும் மயக்கம் தெளியாமல் இருக்க, மேலும் சில நிமிடங்கள் கழித்து மெதுவாக கண்களை விழித்து அவர் தன் மகனை பற்றி விசாரிக்க, அவர் நடந்ததை சொல்லவும், தன் மகன் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாததை நினைத்த பின்புதான் அவருக்கு சற்று நிம்மதியாக இருந்தது. சில பல நிமிடங்கள் காத்திருப்புக்கு பிறகு அவர்கள் மூவரையும் ஒருவராக உள்ளே சென்று அவனை பார்த்து வரும்படியாக அனுமதி கொடுக்கப்பட்டது. முதலில் சென்ற சாந்தி தன் மகனை பார்த்ததும் கண்ணீர் வடித்தார். தலையில் பெரிய கட்டு ஒன்று போடப்பட்டு இருக்க, கை கால்களிலும் கட்டு போடப்பட்டு இருந்தது. அதை பார்த்ததும் ஒரு தாயாக அவர் உள்ளம் தவித்தது. வாயை பொத்திக்கொண்டு கண்களில் இருந்து கண்ணீர் வழிய அதை துடைத்தபடி தன் மகனை சில நொடிகள் பார்த்த அவர் அதற்கு மேலும் அந்த இடத்தில் இருக்க முடியாமல் வேகமாக வெளியில் வந்துவிட்டார். அவரை தொடர்ந்து அடுத்து உள்ளே நுழைந்து இருந்த பாட்டி லக்ஷ்மி, அவரும் தன் பேரனின் நிலையை பார்த்து கஷ்டப்பட்டு போனார். காலையில் புன்னகைத்து சிரித்து தன் கன்னத்தில் முத்தம் இட்டு, இன்னைக்கு தான் லாஸ்ட் பரீட்சை பாட்டி, பரீட்சை முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்ததும் நம்ம 2 பேரும் ரூம்ல உட்காந்து சூப்பரா ஒரு பேய் படத்தை போட்டு உட்காந்து பார்க்க போறோம், என்ன ஓகேவா? படம் பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது, இந்த பப்ளிக் பரீட்சையால் என் என்டர்டைன்மெண்ட்டே போயிடுச்சு என்று சோர்வாக சொல்லி தன் பாட்டியின் கன்னத்தில் முத்தம் இட்டு புன்னகையோடு பரீட்சைக்கு கிளம்பி சென்ற தன் பேரனின் நினைவு வந்து செல்ல, அதில் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. அவரும் அழுது கொண்டே வெளியில் வந்துவிட, அடுத்ததாக நுழைந்து இருந்த சுப்பிரமணி தன் மகனை பார்த்து, எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துடணும்பா, அது தவிர உன் அப்பாவா நான் உன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன் என்று தனக்குள்ளேயே சொல்லி தன் மகனை பார்த்தவர் தன் விரல் கொண்டு மெதுவாக அவன் உடலை வலிக்காதபடி மெதுவாக தடவி கொடுத்து வேகமாக அவரும் வெளியில் வந்துவிட்டார். மாலை நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி கொண்டு இருக்க, தன் அம்மாவின் பக்கமும் தன் மனைவியின் பக்கமும் பார்த்தவர், நீங்க 2 பேரும் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வாங்க என்று சுப்பிரமணி சொல்லவும், என்ன பேசுறீங்க, வீட்டுக்கு போகணுமா, என்னால் முடியாது என்று சாந்தி சொல்ல, அவரை அழுத்தமாக பார்த்து, உனக்கு இவன் மட்டும் பிள்ளை இல்லை, வீட்டில் 2 பிள்ளைங்க நமக்காக காத்துட்டு இருக்காங்க, அதனால நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வாங்கம்மா, நீங்கள் சாப்பிட்டு பிபி டேப்லெட் போட்டுட்டு நல்லா தூங்குங்க, நாளைக்கு காலையில் இங்கே வரலாம் என்று சுப்பிரமணி சொல்ல, இல்லடா என்று அவர் பேச போக, அம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் என் பையனை பார்ப்பேனா இல்லை உங்களை பார்ப்பேனா,
என்று கேட்க அவர் மௌனமாகி போனார். நீ வீட்டுக்கு போ சாந்தி, அங்க பிள்ளைங்க 2 பேரும் பதட்டத்துல இருக்காங்க. இங்க இவனுக்கு விபத்து நடந்து இருக்குன்னு விஷயத்த சொன்னதும் அர்ஜுனோட குரல்ல ஒரு மாதிரி நடுக்கம் இருந்தது. அவன் பயத்துல இருப்பான். கூட திவ்யா, அவளும் பயந்துட்டு தான் இருப்பா. நீ வீட்டுக்கு போ, குழந்தைங்க 2 பேரையும் பாரு, என்னன்னு விசாரி. அவங்க பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் அவனுக்கு 3 பரீட்சை இருக்கு. சீக்கிரம் போய் அவங்களையும் பாருங்க என்று சுப்பிரமணி சொல்லவும், சாந்தி மற்றும் லட்சுமி பாட்டி இருவருக்கும் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. என்னங்க என்று தடுமாற்றத்தோடு சாந்தி பார்க்கவும், நான் சொன்னதை செய் போமா என்று அவர் சொல்லவும், சரி என்று தலையசைத்த சாந்தி, சாப்பாடு என்று கேட்கவும், எனக்கு எதுவும் வேண்டாம், நான் வேணும்னா கேன்டீன்ல வாங்கி சாப்பிட்டுப்பேன், நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க என்று கூறியவர் அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு வெளியில் வரவும், அங்கு அவர்களின் வீட்டின் டிரைவர் வரவும் சரியாக இருந்தது. தன் பாக்கெட்டில் இருந்த சாவியை எடுத்து அவரின் கையில் கொடுத்த சுப்பிரமணி, 2 பேரையும் வீட்டில் கொண்டு போய் டிராப் பண்ணிடு என்று சொல்லவும், சரிங்க சார் என்று சொல்லி சாவியை வாங்கி கொண்டு காரை எடுத்து வந்தார். இருவரையும் அங்கிருந்து கிளப்பி அனுப்பி வைத்த சுப்பிரமணியனுக்கு அப்பொழுதுதான் சற்று நிம்மதியாக இருந்தது. இங்கேயே இருந்து இவனை பார்த்து பார்த்து மனதிற்குள் வேதனையை அதிகப்படுத்தி இவர்களுக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்று கொண்டு இருந்த அவருக்கு தானே தெரியும். ஒருவருக்கு என்றால் முன்னால் நின்று பார்க்க முடியும். அனைவரும் ஒரே நேரத்தில் படுத்து கொண்டால் யாருக்கு என்று அவர் பார்ப்பார். அதனால் முதலில் தாய் மற்றும் தாரம் இருவரையும் அனுப்பி வைத்த அவருக்கு சற்று நிம்மதியாக இருக்க அவர் உள்ளே நுழைந்தார். அவனை சில நிமிடத்திற்குள் நார்மல் வார்டுக்கு மாற்றி விடுகிறேன் என்று மருத்துவர் சொல்ல, அதன் பிறகு சற்று நிம்மதியாகத்தான் இருந்தது. வீட்டின் முன்பு வாகனம் நிற்க வாகன சத்தம் கேட்டு அடுத்த நிமிடம் வீட்டின் உள்ளே இருந்து வேகமாக வெளியில் ஓடி வந்தாள் திவ்யா. அம்மா என்று வேகமாக ஓடி சென்று அவளை அணைத்து கொள்ளவும், தன் மகளை அணைத்து கொண்ட அவர் தலையை வருடி கொடுத்தார். 7ஆம் வகுப்பு படித்து கொண்டு இருந்த அவள் தன் அம்மாவை இறுக்கமாக கட்டி கொண்டு, அப்பா எங்கம்மா, அண்ணாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அண்ணா எங்கம்மா என்று அவள் கேட்கவும், அண்ணாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கு என்று சாந்தி சொல்ல, அப்பா அண்ணா வரமாட்டாங்களா என்று திவ்யா கேட்கவும், இல்லை என்று சொல்லியபடியே நிமிரவும், அங்கு கண்கள் கலங்க, அண்ணா எப்படி இருக்கான் அம்மா என்று கேட்டபடி நின்றான் அர்ஜுன். அண்ணாவுக்கு ஒன்றும் இல்லப்பா என்று அர்ஜுனை அணைத்து கொண்டார் சாந்தி. சரி உள்ள வாங்க என்று அனைவரையும் வீட்டின் உள்ளே அழைத்து கொண்டு நுழைந்தார். அத்தை, உங்களுக்கு இட்லி அவிக்கட்டுமா இல்லை என்று அவர் கேட்கவும், சாந்தி எனக்கு எதுவும் வேண்டாம், என்னை கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருமா என்று கூறிய லட்சுமி அடுத்த நிமிடம் பூஜை அறையில் நுழைந்து கொண்ட அவர் பூஜை அறையில் அந்த கடவுள் முன்பு அமர்ந்து விட்டார். கடவுள்களை வேண்டிக் கொண்டு இருந்தார். ஜோசியர் சொல்லிய வார்த்தைகள் காதில் மீண்டும் மீண்டும் ஒலி எழுப்பி கொண்டு இருந்தது. உங்கள் பையனுடைய வாழ்க்கை 17 வயசுலேயே முடிஞ்சிடும்னு இருக்குதுமா என்ற அந்த வார்த்தை, அதை கேட்கும் பொழுது எல்லாம் இங்கு இவரது மனம் பரிதவித்து கொண்டு இருந்தது. ஜோசியரை பார்த்து வந்த சில நேரங்களிலேயே இப்படி ஆகிவிட்டதே என்று நினைக்கும் பொழுது அவர் மனம் தவித்து கொண்டு இருந்தது. சில நாட்களாகவே இப்படிதான் கௌதமுக்கு அடிக்கடி ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டு கொண்டு இருந்தது. ஒன்று அவனை ஏதேனிலும் சென்று இழுத்துவிட்டு வந்தான். இரத்தக்கரை, ஆம், அவன் அடிக்கடி இரத்தக்கரை பார்த்து கொண்டே இருந்தான். அந்த பயத்தில்தான் இன்று அவர் முதல் முறை ஜோசியரை பார்க்க வேண்டும் என்று தன் மகனிடம் கெஞ்சி கூத்தாடி தன் மகனை அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டார். ஒரு முறை 2 முறை என்றால் அவருக்கு பெரியதாக தெரிந்து இருக்காது. ஒரே மாதத்தில் கிட்டத்தட்ட 9 முறை அவனுக்கு காயம் ஏற்பட்டுவிட்டது. இரத்தத்தை பார்த்தான். அதில் அவர் மனம் ஒரு உறுத்தலை கொடுத்து இருந்தது. அத்தோடு இல்லாமல் இப்பொழுது எல்லாம் அவருக்கு வரக்கூடிய கனவுகள் கூட நல்லதாக இல்லாமல் தீமைகளை காட்டுவது போலவே உணர, அதனாலேயே அவர் ஏதேனும் தவறாக நடக்கப் போகிறதோ, அதைத்தான் தன் கனவில் இப்படியெல்லாம் காட்டுகிறதோ என்று பலவிதமாக யோசித்து இருந்தவர் ஜோசியரை பார்க்க அவர் கூறிய வார்த்தை ஓப்பானதாக இல்லாமல் போக, இப்பொழுது அதை நினைத்தபடி அந்த கடவுள் முன்பு அமர்ந்து இருந்த அவர் முருகனுடைய ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ என்று சொல்ல தொடங்கிவிட்டார். எத்தனை நேரம் என்று கேட்டால் அது அவருக்கே தெரியாது. அவர் முருகனின் தீவிர பக்தி. அதனாலேயே தன் மகனுக்கு சுப்பிரமணியன் என்று பெயர் வைத்தார்.
வார்த்தைகள் ஓம் சரவணபவ என்று சொல்லிக் கொண்டு இருந்தாலும் காதுக்குள் கேட்டுக்கொண்டு இருந்ததோ தொப்புள் கொடி உறவு விட தாலி கொடி உறவுக்குத்தான் அதிக பவர் இருக்குது என்று கூறிய ஜோசியரின் வார்த்தை. அது அவர் காதில் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு இருந்தது. உங்க பேரனுக்கு கல்யாணம் பண்ணுறதை விட வேற வழியே இல்லம்மா. அவர் கூறிய வார்த்தை அது மீண்டும் மீண்டும் அவர் மனதிற்குள் அழுத்தி கொண்டு இருக்க தன் கண்மூடி இருந்த அவர் மனம் முழுவதும் சஞ்சலத்தில் இருந்தது. சரவணபவ என்று வார்த்தையில் சொன்னாலும் மனதிற்குள் ஒரு விதமான குழப்பத்தில் இருந்தார் அவர். பிள்ளைகள் இருவரும் பள்ளி முடித்து வீட்டிற்கு வந்த பின்பு எப்பொழுதும் சாப்பிடுவதற்கு ஏதேனும் சிற்றுண்டியை செய்து வைத்து இருக்கும் சாந்தி இன்று எதுவும் செய்யாமல் போக பிள்ளைகளும் எதுவும் சாப்பிடாமல் காத்து கொண்டு இருந்தனர். அதில் தன் மூத்த மகனை நினைத்து தன் மற்ற இரு பிள்ளைகளையும் இப்படி தவிக்க விட்டோமே என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட அவர் மன்னிச்சிடுங்க என்று மனதிற்குள்ளேயே அவர்கள் இருவரிடமும் மன்னிப்பு கேட்டு கிச்சன் உள்ளே நுழைந்தவர் வேகமாக உணவை தயார் செய்து பிள்ளைகள் இருவருக்கும் உணவை ஊட்டிவிட்டார். இருவரும் அமைதியாக சாப்பிட்டனர். கௌதமுக்கு 17 வயது என்றால் அர்ஜுனுக்கு 15 வயது இருக்கும். இடையில் 2 வருடங்கள் மட்டுமே வித்தியாசம். கௌதம் இப்பொழுது 12ஆம் வகுப்பு இறுதி தேர்வு இன்றுதான் எழுதி முடித்து இருந்தான். ஆனால் அர்ஜுனுக்கு இன்னும் 3 தேர்வுகள் இருந்தது. அதுதான் 10ஆம் வகுப்பில் இறுதி 3 தேர்வுகள். அதை எழுதி முடித்துவிட்டால் அவ்வளவுதான் அவனுக்கு விடுமுறை. அவன் அந்த நேரத்திற்காக காத்து கொண்டு இருந்தான். தன் படிப்பில் கவனத்தை செலுத்தி கொண்டு இருந்தான். எப்பொழுதும் வகுப்பில் முதல் இடம் பிடிக்கும் கௌதமை விட தான் இந்த முறை சற்று 1 மதிப்பெண்ணாவது அதிகமாக எடுத்துவிட வேண்டும் என்று அர்ஜுன் போட்டியிட்டான். கௌதம் 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்ணாக 500க்கு 487 மதிப்பெண்கள். அதனால் அதைவிட 1 மதிப்பெண்ணாவது அதிகமாக எடுத்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு படிப்பில் அதிக கவனத்தை செலுத்தி கொண்டு இருந்தான் அர்ஜுன். இன்று இந்த விஷயம் கேட்ட பின்பு அவன் மனம் ஒரு நிலையில்லாமல் தவிக்க அந்த மன சஞ்சலத்துடன் அவன் அமைதியாக அமர்ந்து இருந்தான். தன் மகனின் முகத்தை வைத்து அவன் என்ன நினைக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்ட அவர் எதை பற்றியும் யோசிக்காமல் அவனை தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொள்ள அவர் மார்பில் சாய்ந்து கொண்ட அவனுக்கு உண்மையில் எதை பற்றியும் யோசிக்க முடியவில்லை. அவனுக்கு கௌதம் என்றால் மிகவும் பிடிக்கும். புன்னகையோடு ஆளை மயக்கும் பேச்சுகளும் அத்தோடு சிரிக்கும் பொழுது அவன் கன்னத்தில் விழும் அந்த கன்னக்குழியும் பால் நிறத்தில் இருக்கும் தன் அண்ணனும் அத்தனை பிடித்தமானது அர்ஜுனுக்கு. அர்ஜுனுக்கு மட்டும் அல்ல, திவ்யாவுக்கும் உண்மையில் கௌதம் அத்தனை அழகானவன், பேச்சிலும் அத்தனை சுவாரஸ்யமானவன், யாரிடமும் எதையும் விட்டு கொடுக்காமல் பேசுபவன். அதிலும் அவன் தம்பி தங்கை இருவரையும் எந்த இடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டான். அவன் மீது எப்பொழுதும் அர்ஜுனுக்கு அதிக பாசம்தான். ஆனால் எப்பொழுதும் பாசம் மட்டும் இருந்தால் அது வாழ்க்கையின் சுவாரஸ்யம் இருக்காது அல்லவா? அதனால் அர்ஜுன் அவ்வப்போது தன் அண்ணனை சீண்டிக் கொண்டும் அவனுடன் கிண்டல் அடித்து கொண்டும் அவனுடன் சண்டையிட்டு கொண்டும் அதுவும் செல்ல சண்டைகள் இட்டுக்கொண்டும் தான் இருப்பான். ஆனால் இன்று அவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை என்று சொன்னதும் அவன் மனம் நிலையில்லாமல் தவித்து கொண்டு இருந்தது. பாட்டியின் மனதிற்குள் ஓடிக்கொண்டு இருக்கும் விஷயத்திற்கு தீர்வு என்னவோ அடுத்த அத்தியாயத்தில் தெரிந்து கொள்ளலாம். இதே மாதிரி கதையை தொடர்ந்து கேட்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.